ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி சென்டர். ஒருவேளை ஃப்ரைடே வந்து இந்த டீல் சைன் ஆயிடுச்சுன்னா நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இந்த கச்சா எண்ணெய் வந்து 65லேருந்து 70 வரைக்கும் வந்துடும். எஃப்ஐலாம் வெளியே போகிறதுக்கு காரணம் வந்து டாக்ஸேஷன் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்களே சார். அதெல்லாம் எக்ஸ்கியூஸுங்க. நான் சொன்னேன்ல ரீசன் வந்து எந்த செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டு நினைக்கிறீங்க சார் நீங்கள்? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் விவேக் கார்வா இணைந்திருக்க அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஈரான் போர் வந்து ஒரு வழியாக வந்து முடிவுக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம் சார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் விலையும் சரி இல்லை கமர்ஷியல் சிலிண்டர் விலையும் சரி குறைய வாய்ப்புகள் கம்மின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார். அது எதனால தெரிஞ்சுக்கலாமா சார்? முதல்ல வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து பிளாக் பண்ணும்போது பெட்ரோல் அண்ட் டீசல் வந்து உடனே ஏறிச்சா? உடனே ஏறல. எதுக்குன்னா நிறைய கப்பல் வந்து டிரான்சிட்டில் இருக்கும், வழியில் இருக்கும். இந்தியாவுக்குள்ளே நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் ஸ்டாக்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அதை யூஸ் பண்ண அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வர இதுதான் பிரச்சனையாக இருந்தது, ரைட்டா? ஸோ அதே மாதிரி இப்போ ஓப்பன் பண்ணால் கூட இப்போ நேற்று கூட கட்டார் வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டா ஒரு மாதத்துக்குள்ளே நாங்கள் வந்து ஃபுல் சப்ளை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். என்ன அர்த்தம்? உடனே உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியாது, ப்ளஸ் ஃபுல் சப்ளை கொடுத்தா, ஏன்னா அங்கே வந்து பைப் டேமேஜ் அது இது நிறையா டேமேஜஸ் ஆகிருக்கு. அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு ஃபுல் ஃப்ளெஷ்டாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா டைம் எடுக்கும். ஆனால் என்னென்னா அட்லீஸ்ட் முதல் மாதிரி அந்த டென்ஷன் இருக்காது. நேற்று கூட ஏதோ 34 கப்பல் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்லேருந்து கிளியர் ஆகிருக்கு. அங்கே வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் வந்து நிறையா சி மைன் வச்சுருக்காங்க, லேண்ட் மைன் மாதிரி சி மைன். அது மேலே கப்பல் போயிடுச்சுன்னா வெடிஞ்சிடும் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணி இதை வந்து ஒரு மாதத்து வரைக்கும் டைம் எடுக்கலாம், அது ஒன்று. ஆனால் முதல் விஷயம், இது வந்து டீல் சைன் பண்ண போகிறோன்னு ஃப்ரைடே சொல்லியிருக்காங்க, ரைட்? இப்போ ஃப்ரைடே டீல் சைன் ஆன அப்புறம் தான் சைன் ஆகிடுச்சின்னு அர்த்தம், ஓகே? ஏன்னா இவ்வளோ வரைக்கும் டீல் சைன் ஆகிடும், டீல் முடிய போகுது, ஃபைனலைஸ் ஆகிடுச்சு சொல்லிட்டு இருந்தாங்க கண்டினியூஸாக. ஆனால் டீல் வந்து இப்போ தான் ஃபைனலாக 2 பேரும் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ ஃப்ரைடே வந்து இது சைன் ஆகட்டும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து 100% ஷுவராக சொல்லலாம் இது ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் எல்லாம் வந்து ஓப்பன் ஆக போகுதுன்னு ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அது ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி அந்த நியூஸ்னாலே குரூட் ஆயில் கச்சா எண்ணெய் வந்து இப்போ நான் பேசும்போது ஆல்மோஸ்ட் 78-79 வந்தாச்சு. ஹை வந்து 109-110 வரைக்கும் போயிட்டு ஆல்மோஸ்ட் 35% கரெக்ஷன் பார்த்து இப்போ வந்து 79 வந்து 79 இருக்குது இன்றைக்கி. விச் இஸ் வெரி வெரி பாசிட்டிவ் ஃபார் தி கண்ட்ரின்னு சொல்லலாம். நம்ம நாட்டுக்கும் அது வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ். ஒருவேளை ஃப்ரைடே வந்து இந்த டீல் சைன் ஆயிடுச்சுன்னா நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இந்த கச்சா எண்ணெய் வந்து 65லேருந்து 70 வரைக்கும் வந்துடும். இது வந்து ஒரே ஒரு விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், இது வந்து இந்தியாவோட ஓவர் இல்லை. சொல்லுவாங்கள்ல, பக்கத்து வீட்டில் வந்து தீ பற்றிச்சுன்னா நமக்கும் பாதிப்பு இருக்கும். கண்டிப்பாக அந்த ஹீட் நம்மளும் பார்த்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை, நீங்கள் எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ அவங்க ஓவர்னா இருக்கிறதுனால ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்லேருந்து நம்மளோட 80% சப்ளை வந்துட்டுருக்கு, ஓகே? ஸோ அந்த சப்ளை வந்து கட் ஆனதுனால நம்ம அந்த வாரில் இல்லை. இன்ஃபேக்ட் நம்ம யூஎஸ்க்கும் ஃப்ரெண்டு, நம்ம வந்து ஈரானுக்கும் ஃப்ரெண்டு. ஆனால் அவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க, அதில் வந்து நம்ம மாட்டினோம், ரைட்? ஸோ அதனால் எல்லாமே வேலையெல்லாம் மேலே போயிருந்தது எல்லாமே. ஆனால் சொன்ன மாதிரி இந்த 65-70க்குள்ளே வந்துச்சுன்னா நம்மளோட முக்கால்வாசி எல்லா ப்ராப்ளம்ஸும் வந்து ஒரே ஷார்ட்டில் எல்லாமே சரியாயிடும் சொல்லுவேன் நான், ஓகே? அஃப்கோர்ஸ் ஒரு மாதம் எடுக்கும் இதெல்லாம் வந்து ப்ரைஸ் ட்ரான்ஸ்லேட் ஆகிறதுக்கு. இருந்தாலும் மோஸ்ட்லி நம்ம ப்ராப்ளம்ஸ் என்ன இருந்ததோ கச்சா எண்ணெய்னால, ஏன்னா அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளமே. ஸோ கச்சா எண்ணெய் கீழே வந்தாலே நம்மளை வந்து பாசிட்டிவ். சார் இப்போ சமீபமாக வந்து பார்த்தீங்கன்னா வார்னால வந்து எல்லா கண்ட்ரியோட ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரொம்பவே டவுன் ஆச்சு சார். அதுக்கப்புறம் இவங்க டீல் சைன் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க. மற்ற நாடுகளில் ஸ்டாக் மார்க்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி காணிச்சே சொல்லலாம் சார். முக்கியமாக ஜாப்பனீஸோட மார்க்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 70,000 கிட்ட ஏறி இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க சார். ஆனால் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வளர்ச்சியோ எதுவுமே காணாமல் இருக்குல்ல சார். இது எப்படி சார் பார்க்குறீங்க? நீங்கள் போய் உள்ள டேட்டா பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நிறைய பேர் கொரியா மார்க்கெட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, ஓகே? கொரியா மார்க்கெட் வந்து 30-35% ரிட்டர்ன்ஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கொரியா மார்க்கெட்டில் வந்து வெறும் 2 கம்பெனி மட்டும், 2 கம்பெனி இருக்குது, அது மட்டும் நீங்கள் அந்த கொரியா மார்க்கெட்லேருந்து வெளியே எடுத்துட்டிங்கன்னா கொரியா மார்க்கெட் வெறும் 8% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம என்ன பார்ப்போம், நம்ம வந்து பிக்கர் பிக்சர் தான் பார்க்குறோம், என்ன நம்பர் மட்டும் பார்க்குறோம். ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு அது வந்து என்னென்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்மால் யூனிவர்ஸ் அது, ஓகே? 2 கம்பெனி எடுத்தாலே நம்ம இந்தியா மார்க்கெட்டோட கம்மின்னு சொல்லிவிடுவேன் நான், ரைட்? ஆனால் இந்தியாவில் அந்த மாதிரி இல்லை. இந்தியாவில் வந்து அஃப்கோர்ஸ் நம்ம க்ரூட் ஆயில் டிபெண்ட்னால ருப்பியும் வந்து டெப்ரிஷியேட் ஆகிட்டு இருந்தது. அதனால் எஃப்ஐஎஸ்க்கு வந்து அதுவும் ஒரு பாதிப்பு.
ப்ளஸ் எஃப்ஐஎஸ் வெறும் ருப்பியோ குரூட் ஆயில்னால விற்கல. என்ன ஆகிட்டு இருந்ததுன்னா, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். முதல்ல வந்து எஃப்ஐஎஸ் நிறையா இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்தியாவில் யூஎஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 0.25% இருந்தது. ஓகே, ஸோ வரி அந்த 0.25 வரி இருக்கும்போது எவனாவது இன்வெஸ்ட் பண்ணுவானா? ஜெனரலாக எஃப்ஐ பண்ண மாட்டாங்க, ரொம்ப கம்மி, அது ரிஸ்க் எதுக்கு எடுக்கணும், ரைட்? ஆனால் இந்தியா வந்து நல்லா பண்ணிட்டு இருந்தது, மார்க்கெட்டில் வந்து நிறைய பணம் வந்து வந்துட்டு இருந்தது. இப்போது அது வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 4.25, ரைட்டா? ஸோ 4.25 இருக்கும்போது நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம வந்து 4.25லே சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணிடலாமே, வேறு எங்கேயும் எதுக்கு போகணும்? ஸோ 0.25லேருந்து 4.25னா எத்தனை மடங்குன்னு நீங்கள் பாருங்கள், ரைட்டா? ஆல்மோஸ்ட் 12-13 டைம்ஸ் அது வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து ஏறி இருக்குது, ரைட்? ஸோ அதனால் நிறைய எஃப்ஐஎஸ் வந்து இங்கே செல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு சமயத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, இப்போ வந்து ருப்பி கொஞ்சம் அப்ரிஷியேட் ஆகிருக்கு, கச்சா எண்ணெய் கீழே வந்தால் நம்மளோட earnings வந்து உடனே ஏறும். earnings ஏறிச்சுன்னா எஃப்ஐஎஸ் ப்ளஸ் இந்தியாவில் வந்து இன்றைக்கி எஃப்ஐயோட ஹோல்டிங் ஓவரால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 13%. என்ன ஒரு 45% இருந்ததோ அது வந்து இன்றைக்கி வெறும் 13% இருக்குது, ரைட்? அதை விற்று இப்போது எஃப்ஐ 0 பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக. இந்தியாவில் எஃப்ஐயே இல்லை, அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரப்போகிறது இல்லை. ஸோ கொஞ்சம் நம்ம வந்து ஸ்டெபிலிட்டி, இங்கே க்ரூட் ஆயில் இந்த வார் இதெல்லாம் ஸ்டெபிலிட்டி காமிச்சா எஃப்ஐஎஸ் வேறு வழி இருக்காது, கண்டிப்பாக வந்து முதலீடு செய்வாங்க. ஓகே, அண்ட் இன்னொரு மேஜர் விஷயம் என்னென்னா, இந்தியாவில் கிடைக்கிற நம்ம டைவர்சிஃபிகேஷன். நான் சொன்ன மாதிரி கொரியாவில் 2 கம்பெனி எடுத்திங்கன்னா ரிட்டர்ன்ஸே இல்லை. ஆனால் இந்தியாவில் வந்து நீங்கள் ஒரு என்ன செக்டர் வேணும்னு சொல்லுங்கள், ஈச் செக்டரில் பெரிய கம்பெனி இருக்கா, எல்லாமே அவைலபிள், ரைட்? சாஃப்ட்வேர்லேருந்து எனி செக்டர் நீங்கள் எடுங்க, எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஸோ அது வந்து கொரியா மார்க்கெட் அந்த மாதிரி, அங்கே மெஜாரிட்டி எலக்ட்ரானிக்ஸ். இப்போ பிரேசில் போனீங்கன்னா மெஜாரிட்டி அக்ரிகல்ச்சர், ரைட்டா? ஜப்பான் போனீங்கன்னா டெக்னாலஜி மெஜாரிட்டி. ஆனால் இந்தியாவில் உங்களுக்கு டெக்னாலஜி வேணுமா இருக்குது, பேங்க் வேணுமா இருக்குது, கெமிக்கல்ஸ் வேணுமா இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணுமா அதுவும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து கண்டிப்பாக வருவாங்க. எஃப்ஐலாம் வெளியே போகிறதுக்கு காரணம் வந்து ஹை டாக்ஸேஷன் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்களா சார்? அதெல்லாம் எக்ஸ்கியூஸுங்க. நான் சொன்னேன்ல, ரீசன் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து யூஎஸில் 0.25 இருந்தது, இன்றைக்கி வந்து நம்ம 4க்கு மேலே பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ நீங்களே வந்து ஒரு சேஃபான இன்வெஸ்டர்னா எதுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுப்பீங்க வேறு எங்கேயோ போயிட்டு? 4% அங்கேயே கிடைக்குதுன்னா நம்மளும் வந்து 4 கம்மியாக தோணலாம். ஆனால் ஜப்பான்லலாம் வந்து -0.10 இருந்தது தெரியுமா? மைனஸ். நீங்கள் பேங்க்கில் அமௌண்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக அவங்க வட்டி வந்து எடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஸோ அங்கே வந்து ஜப்பானில் வந்து இப்போ 0.25 0.5 எல்லாம் நம்ம பேசுகிறோம், ரைட்டா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன மக்கள் வந்து அங்கேயே இன்வெஸ்ட் பண்ணுவோமேன்னு சொல்லி அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இந்த டேக்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்கியூஸ். ஓகே, டேக்ஸ் எல்லாமே எக்ஸ்கியூஸு. டேக்ஸ் வந்து இதுக்கு மேலேயும் இருந்தது ஹிஸ்ட்ரியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா. ஆமாம்மா, ஓகே. இன்றைக்கி வந்து நம்ம லாங் டேர்ம் 12.5 பேசுகிறோம், லாங் டேர்ம் அதிகமாக டேக்ஸும் இருந்தது. ஓகே, ஒரு சமயத்தில் இன்கம் டேக்ஸ் நம்ம பர்சனல் வரின்னு சொல்லுவோம்ல, அது 90% கூட இருந்திருக்கு. ஹிஸ்ட்ரியில் போய் 1960s 70s வந்து பார்த்தீங்கன்னா 90% வரைக்கும் டேக்ஸ்லாம் இருந்திருக்கு. அது முக்கியம் இல்லை, முக்கியம் என்னென்னா கம்பெனிஸ் வந்து ப்ராஃபிட் காமிச்சா. இன்ஃபேக்ட் இவ்வளோ வார் கியர் எல்லாமே பார்த்தும் நம்ம லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு சுமாரான ரிசல்ட்ஸு. வார்னால எல்லாமே நெகட்டிவாக வரும்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் அந்த மாதிரி வரல. ஸோ நம்மளோட கம்பெனிஸ் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு. இந்த சுச்சுவேஷன் வந்து சரியாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ எஃப்ஐ என்ன பார்ப்பாங்கன்னா, இங்கே வந்து கம்பெனிஸ் சம்பாதிச்சிட்ருக்கா, ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து வருவாங்க. வரி வந்து நீங்கள் வந்து சம்பாதிச்சா தான் வரி, ரைட்? இப்போது என் கிளைண்ட்டை ஒருத்தர் கேட்டார், இவ்வளோ வரி வருதே, சம்பாதிச்சிருக்கேன். சம்பாதிச்சிருக்கீங்க, வரி வருது. நீங்கள் வேண்டிக்கணும் அதிகமாக வரி கொடுக்கணும் லைஃப்பில். என்ன அர்த்தம்? அதிகமாக வரி கொடுக்கணும்னா நீங்கள் அதிகமாக சம்பாதிச்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் 30% டேக்ஸ் கொடுத்தா கூட 70% நீங்கள் சம்பாதிச்சிட்டு இருக்கீங்களே. ஸோ இன்றைக்கி வந்து நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 10 லட்சம் சம்பாதிச்சு 3 லட்சம் வந்து நான் டேக்ஸ் கட்டிட்டுருக்கேன். 20 லட்சம் சம்பாதிச்சு நான் 6 லட்சம் டேக்ஸ் கொடுத்தா எனக்கு வந்து வலிக்குமா? எனிவே நான் வந்து 14 லட்சம் கையில் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ டேக்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்கியூஸு. நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஏதோ போடுறதுக்கு நிறைய பேர் பேசலாம். ஆனால் மெயின் ரீசன் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபேக்டர். ஸோ வேர்ல்டு ஓவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து மேலே போயிருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் மேலே போனால் இது வந்து ப்ளஸ் இந்தியாவில் வந்து மேலே போகல. இந்தியாவில் வந்து கட் தான் பண்ணாங்க, மேலே ஏற்றலை. முந்தா நேற்று கூட ஜப்பான் வந்து ஏற்றிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஓகே, ஆனால் இந்தியாவில் ஏற்றலை. இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆர்பிஐ, இந்த சுச்சுவேஷன் வந்து சரியாகலைன்னா ஏற்றுற மாதிரி சுச்சுவேஷன் வரும்னு சொல்லி. ஆனால் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வர மாதிரி இப்போது தோணலை. டீல் ஆயிடுச்சுன்னா
இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்ற மாட்டாங்க, இன்னும் குறைக்கிறதுக்கு தான் சான்சஸ். சார் இப்போ சின்ன சந்தேகம் சார், அதாவது 2024 வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து 26,000 கிட்ட போச்சு சார். அப்போ வந்து எல்டிசிஜியும் எஸ்டிஜியோட டேக்ஸ் வந்து ஏற்றுனாங்க சார். அது மாதிரி இப்போ வந்து சமீபமாக வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து 22,000 சம்திங் கிட்ட வரும்போது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து வில் ஆக்ட் நவுன்ற மாதிரி பேசினாங்க சார். இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, வில் ஆக்ட் நவுன்னா என்ன பண்ணுவாங்க? டேக்ஸ் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, டேக்ஸை வந்து குறைச்சிடணும், ஜீரோ ஆக்கிடணும், அதெல்லாம் ஆக போகிறது இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு கனவுன்னு சொல்லலாம். ஓகே, எதுக்குன்னா டேக்ஸ் குறைக்கிறது ரொம்ப ஈஸி, ஏற்றுறது ரொம்ப கஷ்டமான காரியம். திருப்பி ரைட்டா, இப்போ குறைச்சிட்டீங்க, அடுத்த வாட்டி இதே லெவலுக்கு நீங்கள் ஏற்றுறீங்கன்னு வைங்களேன், எல்லோரும் திட்டுவாங்க. திருப்பி ஆல்ரெடி ஏற்றும் போது திட்டியாச்சு, ரைட்? அதை குறைச்சி திருப்பி அதே லெவலுக்கு ஏற்றினா கூட எல்லோரும் திருப்பி திட்டுவாங்க. எதுக்கு 2 வாட்டி திட்டு வாங்கணும்? ரைட். ஸோ அதெல்லாம் வந்து இந்த டேக்ஸ் வந்து காரணம் இல்லை. ரொம்ப ரொம்ப கிளியராக நான் வந்து சொல்கிறேன், டேக்ஸ் வந்து காரணம் இல்லை. அப்போ எஃப்ஐ வெளியே போகிறதுக்கு வந்து காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் தான். ஓகே, அதுதான் மெயின் காரணம். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு ப்ளஸ் நம்ம மார்க்கெட் கோவிட்க்கு அப்புறம் நீங்கள் வந்து 4 வருஷம் 5 வருஷம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஓகே ஓகே சார். சார் இப்போ இந்த டைமில் வந்து எதில் சார் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எந்த செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டு நினைக்கிறீங்க சார் நீங்கள்? சரி, இந்த டைமில் வந்து செக்டர்னு கேட்டிங்கன்னா என் ஃபேவரட் செக்டர் வந்து இன்றைக்கி டேட்டில் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ். ஓகே, பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் ஒன் ஆஃப் தி சீப்பஸ்ட் செக்டர்னு சொல்லலாம். அண்ட் நீங்கள் வந்து வேல்யூவேஷன் கூட பார்த்தீங்கன்னா கோவிடுக்கு முன்னாடி என்ன வேல்யூவேஷன் இருந்ததோ அந்த லெவலில் இன்னும் இருக்கும் 6 வருஷம் கழிச்சு. புரியுதா? 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வேல்யூவேஷனில் இருந்ததோ அதே வேல்யூவேஷனில் இன்றைக்கும் இருக்கும் நம்ம, ரைட்? ஸோ எனக்கு என் ஃபேவரட் வந்து பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் இன்றைக்கி டேட்டில். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் அக்ராஸ் த போர்ட் நிறைய செக்டர்ஸ் இருக்குது. இண்டிவிஜுவல் ஸ்டாக் இந்த மார்க்கெட்டில் வந்து நீங்கள் பிளைண்டாக ஒரு செக்டருக்குள்ளே போகாமல் நீங்கள் வந்து பிக் அண்ட் சூஸ் பண்ணணும். அஃப்கோர்ஸ் நான் ஸ்டாக் பேரெல்லாம் சொல்ல முடியாது, அது வந்து உங்கள் அட்வைசர்கிட்ட நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஆனால் இந்த மார்க்கெட்டில் வந்து பிக் அண்ட் சூஸ் பண்ணிங்கன்னா நார்மலான ஒரு மார்க்கெட் சுச்சுவேஷன் இருந்தால் நல்ல கம்பெனி மேலே போகும், சுமாரான கம்பெனி ஃப்ளாட்டாக இருக்கும், நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கலையா கம்பெனி கீழே வரும், ரைட்? ஆனால் இந்த மாதிரி பேனிக் மார்க்கெட் இருக்கும்போது, ரைட், நல்ல கம்பெனியும் கீழே வரும். எல்லாமே நார்மலாக இருக்கும்போது நம்ம வந்து காமன் சென்ஸ் யூஸ் பண்ணுவோம், ரைட்டா? ஸோ நல்ல கம்பெனி மேலே போகும். ஆனால் இந்த மாதிரி பேனிக், இன்றைக்கி டேரிஃபு, இன்றைக்கி வந்து பாம் பிளாஸ்ட்டு, இன்றைக்கி வேறு ஏதாவது இந்த மாதிரி ஒரு நியூஸ் வரும்போது நல்ல கம்பெனியும் கீழே வரும். ஏன்னா மக்கள் வந்து பேனிக்கில் வந்து பட்டன் தட்டி விற்றுருவாங்க, ரைட்? ஸோ இப்போது இன்றைக்கி டேட்டில் நான் பேசும்போது மார்க்கெட்டில் வந்து நிறையா ஸ்டாக்ஸ் அக்ராஸ் த போர்ட் மற்ற வேறு செக்டர்லேருந்து சீப்பான வேல்யூவேஷன்ஸில் இன்றைக்கி வந்து அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பிக் அண்ட் சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான போர்ட்ஃபோலியோ வந்து க்ரியேட் பண்ணலாம், டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக உங்கள் நேர்கள் எல்லாம் வந்து அவங்களோட அட்வைசர்கிட்ட பேசி அந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து க்ரியேட் பண்ணலாம். அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் இருந்தாலும் செக்டர்னு கேட்டிங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஷியல் வந்து ஃபைனான்ஷியல் சர்வீசஸ், பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ். ஸோ வெறும் பேங்க் வராது, ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் கம்பெனிஸும் வரும் அதில். ஸோ அது வந்து என் ஃபேவரட் செக்டர் இன்னைக்கு டேட்டில். அது இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா க்ரோத் இருக்குன்னு சொல்ல வரீங்க, கரெக்டாக சார்? டபுள் டிஜிட் பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஓகே சார். இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நான் கேட்குற விஷயம் என்னன்னா, அமெரிக்கா ஈரான் போர் வந்து முடிவுக்கு வரதா டீல் பேசியிருக்காங்களே சார். சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய் விலை வந்து மலை ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதாவது $100 கிட்ட இருந்தது 80 கிட்ட வந்துடுச்சுல சார். ஒரு பக்கம் என்ன நினச்சாங்க எல்லாருமே வந்து, அப்போ கச்சா எண்ணெய் இறங்கிடுச்சு, அப்போ தங்கம் விலை ஏற நினச்சாங்க. அதனால ஃபர்ஸ்ட் நாளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 210 கிட்ட ஏறிச்சு கிராமுக்கு. ஆமாம், கிராமுக்கு 2 இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து $10 கம்மியாச்சு. இன்றைக்கி வந்து $30 கம்மியாகிட்டு இருக்கு. இப்போ தங்கம் விலை ஏறும் நினைக்கும் போது இறங்கிட்டு இருக்குல்ல சார், இது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? சேம் நம்ம இந்தியன் மார்க்கெட் பற்றி பேசணும்ல, தங்கம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருந்தால் வேர்ல்டு ஓவர் நம்ம சென்ட்ரல் பேங்க் வந்து ஆர்பிஐ, யூரோப்பியனோட சென்ட்ரல் பேங்க் வந்து இசிஐ, யூரோப்பியன் கமர்ஷியல் பேங்க் இசிபி. ஸோ அந்த மாதிரி ஒரு நாட்டில் வந்து அவங்களோட சென்ட்ரல் பேங்க் இருக்கும், ஆர்பிஐ, அவங்களோட ஆர்பிஐன்னு சொல்லலாம். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மியாக இருந்தால் அந்த பணத்தை, இப்போ நம்ம வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வச்சுருக்கோம், ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹையில் இருக்குது. அந்த பணத்தை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம், ரைட்? ஆர்பிஐ என்ன பண்ணோம்? ஓகே, யூஎஸில் வந்து வெறும் 0.25, அவங்க தப்போ ரைட்டோ வாட் எவர், அது வந்து சேஃபான மார்க்கெட்டுன்னு நம்ம வந்து பார்க்குறோம், ரைட்டா? ஸோ வெறும் 0.25 இன்ட்ரெஸ்ட்டுன்னு நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ வெறும் 0.25 எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அவங்க வந்து தங்கம் வாங்குவாங்க, ரைட்? ஆனால் இன்றைக்கி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து யூஎஸில் 4க்கு மேலே ஓடிட்டுருக்கு. ஸோ அதனால் தங்கம் வந்து லிமிட். நீங்கள் கேட்டிங்கல்ல மார்க்கெட் ஏன் எஃப்ஐ விற்றுட்ருக்காங்க, இந்த லாஜிக் தான் அங்கேயும். ஸோ என்றைக்கு வந்து இன்ஃப்ளேஷன் வந்து கம்மி ஆகுதோ, திரும்பி
ஃபஸ்ட்டு இந்த வார் முடிஞ்சிச்சுன்னா தங்கம் கொஞ்சம் மேலே போகும் ஒன்று. என்ன எக்ஸ்பெக்டேஷனோட, ஏன்னா மார்க்கெட் வந்து எப்பவுமே ஃபியூச்சரில் என்ன ஆக போகுது அதான் பார்க்க போகுது, இன்றைக்கி என்ன இருக்குன்னு பார்க்க போகிறது இல்லை. ஸோ ஃபியூச்சரில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கீழே வரலான்னு சொல்லி உடனே தங்கம் வந்து கொஞ்சம் மேலே போகும். ஆனால் மேலே போயிட்டே இருக்கணும்னா, இன்றைக்கி வந்து நம்ம 1,52,000 இருக்கோம், அது வந்து கண்டினியூஸாக மேலே போயிட்டே இருக்கணும்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டிராஸ்டிக்காக கீழே வரணும். டிராஸ்டிக்கெல்லாம் கீழே வராது. ஸோ நான் என்ன பார்க்குறேன்னா, தங்கம் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே வந்து ஒரு 10% ப்ளஸ் மைனஸ்க்குள்ளே ட்ரேட் ஆகலாம் அடுத்த அட்லீஸ்ட் 1 இயருக்கு. அதான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். அதே லாஜிக் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். ஓகே. ஸோ அங்கே புதுசாக டேக்ஸ் எதுவும் போடல, இருந்தாலும் தங்கம் வந்து மேலே ஓடாது பிகாஸ் ஆஃப் இது. ஸோ நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணும்போது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஜஸ்ட்டு எவனோ வந்து இன்ஸ்டாகிராமில் கொண்டு வந்து இல்லை டேக்ஸ் அதிகமாக இருக்குது அதனால எஃப்ஐ வித்துட்டு இருக்காங்கன்னா அது வந்து தப்பு. சார் உங்களுமே சில ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா போதுமான ஏற்றம்லாம் கொடுத்துடுச்சு, இதுக்கப்புறம் வந்து பெரிய ஏற்றம் கொடுக்காதுன்ற மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க சார். இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதே ஸ்பீட் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன், கோவிடுக்கு அப்புறம் நம்ம மார்க்கெட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிச்சு, நல்ல ஏற்றம். ரைட். நிறைய புது இன்வெஸ்டர்ஸ், ஃப்ரெஷ் இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வந்து எஸ்ஐபிஎல்லாம் ஸ்டார்ட் பண்ணி எவ்ரி இயர் டபுள் ஆகிடும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. இது நான் உள்ளே வந்த அப்புறம் போன 2 வருஷமாக ரிட்டர்னே இல்லை. ரைட். தங்கமும் அதே மாதிரி தான் ஓடும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிச்சு. இப்போது கன்சாலிடேஷன் அதுவும் தேவை. ஸோ எல்லா மார்க்கெட்டும் இப்படியே தான் பிஹேவ் பண்ணோம், எப்போயுமே மேலே போயிட்டே இருக்காது. சரி, சில்வருக்கு வரும், வெள்ளிக்கு 120 110 அந்த ரேஞ்சில் இருந்தது. ரைட். 4 lakhக்கு மேலே போயிட்டு இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் வாங்கினோம் 120 110, நிறைய கிளைண்ட்ஸ் வந்து வாங்கினேன். 380 390 எல்லாம் வித்தாச்சு. ஓகே. நிறைய பேர் அப்போது வந்து இன்ஸ்டாகிராமில் போய் பாருங்கள், அடுத்த 2 வருஷத்தில் வெள்ளி வந்து 8 லட்சம் ரூபாய் தொடும் சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. இப்போ வந்து ரீலில் டெலீட் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு தெரியாது, ஆனால் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொன்னாங்க 8 லட்சம். ஆனால் நான் வந்து 380 வெளியே வந்துட்டேன். எதுக்குன்னா நம்ம காமன் சென்ஸ் யூஸ் பண்ணால் அப்படியே போயிட்டே இருக்காது. 8 லட்சம் வரைக்கும் போனால் அப்புறம் யார் வெள்ளி வாங்குவோம்? கடலில் மட்டும்தான் இருக்கும், வாங்குறது எவனும் வரமாட்டான். ரைட்டா? ஸோ எல்லா மார்க்கெட்டும் இப்படி தான், ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சுன்னா ஒரு கன்சாலிடேஷன் கண்டிப்பாக வரும். ரைட்டா? ஸோ இன்வென்ட்டு தங்கம் இன்னும் மேலே போகணும், வெள்ளி இன்னும் மேலே போகணுன்னா இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறையணும். ஓகே. வெள்ளி மேலே போகணுன்னா தங்கம் ஃபஸ்ட்டு மேலே போகணும். ப்ரைஸ் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா தங்கம் வெரி காஸ்ட்லி, வெள்ளி ரொம்ப சீப்பாக இருக்காது. ஸோ அது வந்து ஒரு கேப் இருக்கும், அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வெள்ளி அப்போ தான் மேலே போகும். ஸோ தங்கம் மேலே போகணுன்னா முதல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கீழே வரணும். ஸோ அப்போ இந்த சமயத்தில் வந்து தங்கம் வாங்குறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா சார் நீங்கள்? நான் எல்லாம் தங்கம் வாங்க மாட்டேன். எதுக்குன்னா இந்த ரேட்டில் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ மார்க்கெட்டில் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண முடிஞ்சா, அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ். ஓகே. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸு நீங்கள் ஈஸியாக நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு டபுள் டிஜிட் சிஏஜிஆர் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். டபுள் டிஜிட்னா 10 கூட டபுள் டிஜிட் தான், 12 கூட டபுள் டிஜிட் தான், 15 கூட டபுள் டிஜிட். எவ்வளோ டபுள் டிஜிட்னு சொல்ல, ஆனால் சிங்கிள் டிஜிட்டில் இருக்க மாட்டோம். ரைட். ஸோ டபுள் டிஜிட் நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸ் சிஏஜிஆர் பார்க்குறதுக்கு சான்சஸ் கண்டிப்பாக இருக்குது. அதே நீங்கள் வந்து 10% தங்கத்தில் போட்டிங்கன்னா இன்றைக்கி 15,000 ரூபா கிராம், 10%னா 16,500. ரைட். 3 வருஷத்துக்கு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து 19,000 போகிறோம். அதெல்லாம் ஆக போகிறது இல்லை. ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுங்கள், டபுள் டிஜிட் எடுக்கலாம். தங்கம் வந்து நான் இன்றைக்கி முதலீடு செய்ய மாட்டேன். யார் வாங்கணும்? வீட்டில் விசேஷம் இருக்குது, கல்யாணம் இருக்குது, வாங்கி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை, அப்போ வாங்கலாம். ஆஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு செஞ்சு இது வந்து எனக்கு நல்லா ரிட்டர்ன் கொடுக்கும் அந்த மாதிரி நினச்சிட்டு வந்து கண்டிப்பாக நான் வாங்குவேன். அப்போ மெஜாரிட்டியாக அதிகம் ரீச் கொடுக்காதே நீங்கள் சொல்ல வரீங்க, கரெக்டாக சார்? தங்கம் ரொம்ப கொடுக்குற மாதிரி எனக்கு தோணலை. ஓகே. அப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறது ஓரளவுக்கு செக்யூராக நினைக்கிறீங்க, கரெக்டாக சார்? அது வேல்யூஷன் ரொம்ப சீப்பாக இருக்குது. நீங்கள் வந்து வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாட்டம் 20% இருக்கும்னு வைங்களேன். ஓகே. ஸோ பாட்டம் 20%னா நம்ம 20லேருந்து இன்னும் 20% பாட்டமாக, இங்கே இதுதான் பாட்டமாக, அது வந்து யாருக்கும் தெரியாது, அது வந்து கடவுள் தான் தெரியும். எந்த அட்வைசர் வந்து எனக்கு தெரியும்னு சொன்னால் ஆக்சுவலி அது வந்து மிஸ்டேட்மெண்ட்டு. ஓகே. ஸோ ஆனால் நம்ம வந்து பாட்டம்ஸில் இருக்கோம். ரைட். ஸோ இங்கேருந்து வந்து ரிக்கவரி அதிகமான சான்ஸா, இன்னும் கீழே போகிறதுக்கு அதிகமாக சான்ஸா? டீல் ஆகிடுச்சின்னா ஆல்ரெடி 2-3 நாளாக வந்து மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக மேலே போயிட்டுருக்கு. ரைட். டீல் நிஜமாக சைன் ஆகிட்டு, ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் ஓப்பன் ஆகிட்டு, குரூட் ஆயில் வந்து நான் சொன்ன மாதிரி 65லேருந்து 70க்கு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து ஐயோ சான்ஸ் இருந்தது மிஸ் பண்ணோமே மார்க்கெட்டில், அந்த மாதிரி ஆகும். எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து கூட சென்செக்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3000லேருந்து 5000 பாயிண்ட் வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சின்ன டவுட் சார் எனக்கு. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் வாருக்கு முன்னாடி வந்து க்ரூட் ஆயில் வந்து
60 to 70 தான் இருந்துச்சு நினைக்கிறேன் சார் தெரிஞ்சு. ஆனால் அப்போ நம்ம ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் கிட்ட இருந்துச்சு சார் பெட்ரோல் ப்ரைஸ். போன 4 வருஷமா அங்கே தான் இருக்குது. ஆமாம் அவங்க தான் இருக்குது. ஆனால் நம்ம விலை ஒன்றும் கம்மி பண்ணவே இல்லை சார், அப்படியே தான் 100ல தான் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம். இப்போ நம்ம கொஞ்சம் இந்த வாரம் கொஞ்சம் ஹை வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 107 ரூபா கிட்டே இப்போ வந்திருக்கு, இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது பெட்ரோல் வந்து 1 லிட்டர் இப்போ அகைன் 60 போச்சுன்னா இவங்க அப்படியே 100லேயே இருப்பாங்களே, இன்னும் கம்மி பண்ண வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை 100 கீழே வர மாட்டாங்க. ஓகே, பணம் வைக்கணும் ஒன்று இருக்குல்ல. ஓகே சரி, நீங்கள் சொல்லலாம் கச்சா எண்ணெய் வந்து அதே ரேட்டில் இருக்குது. ஓகே, அப்போது பெட்ரோல் வந்து 100ல் இருக்கணும். உங்கள் சேலரி ஏறுது, கச்சா எண்ணெய் வந்து ப்ராசஸ் பண்ணுற கம்பெனிஸில் சேலரி ஏறுது, அவங்களோட எக்ஸ்பென்சஸ் ஏறுது. ஸோ எல்லாமே வந்து ப்ராசஸிங் காஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு 100 வரைக்கும் வராமல் அவங்க 102லே ஸ்டாப் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. 102ல ஸ்டாப் பண்ண வாய்ப்புகள் இருக்குன்றீங்க. வாய்ப்பு இப்போ ஃபைனலாக என்ன பண்ணுவாங்க எனக்கு தெரியாது. ஆனால் 107லேருந்து 100 போகிறதுக்கு பதிலாக 102ல் ஸ்டாப் பண்ணுறதுக்கு சான்சஸ் கண்டிப்பாக இருக்கும். எதுக்குன்னா 4 வருஷமாக வந்து விலை ஏற்றலை. ஓகே, இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி கச்சா எண்ணெய் இவ்வளோ இருந்தது, 120 இருந்தது, ஆனால் பெட்ரோல் விலை கம்மியாக இருந்தது. அது வந்து வேறு டிபேட். அது வந்து மிஸ்கைடிங் பண்ணுறாங்க நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் திரும்பி. அது வந்து என்கிட்ட ஃபுல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. இருந்தாலும் 4 வருஷமாக 100 ருபீஸில் இருக்குன்னா நீங்கள் ஒரு பேசிக் பணம் வைக்க வச்சா கூட அட்லீஸ்ட் கொஞ்சம் ஏறி இருக்கணும். ஸோ 4 வருஷமாக ஏற்றலை. ஸோ மேபி 102ல் கொண்டு வந்து அவங்க அப்படியே நிப்பாட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி சென்டர்.